தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/7/2016 வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 9:12 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம், ஆன்மீக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். 8 என்ற தேதி வருகிறது, சனிக்குரிய தேதி. பொதுவாக 8, 17, 26 ஆகிய தேதிகளிலே பிறந்தவர்கள், சனியினுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கண்ணன் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். கண்ணனை பற்றி ஒரு அற்புதமான கதை உண்டு. கண்ணன் எப்பவுமே பக்கத்து வீட்டில், அடுத்த வீட்டில், தன்னுடைய வீட்டில் உரிமையில இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயை திருடி சாப்பிடுவார். அப்படி குழந்தை கண்ணனாக இருக்கின்ற பொழுது, கோகுலத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த வெண்ணெய் திருடுவதற்காக அவர் செல்வார். அப்படி செல்கின்ற பொழுது அவருடைய பட்டுக்கயிற்றிலே, இடுப்பிலே இருக்கக்கூடிய பட்டுக்கயிற்றிலே ஒரு மணி கட்டி இருக்கும். அந்த மணி ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவர் செல்கிற இடத்தையெல்லாம் காட்டி கொடுத்து விடும். உடனே அவருடைய தாய் மற்றும் பக்கத்து வீட்டார்கள் எல்லாம் வந்து கையும் களவுமாக கண்ணனை பிடித்து விடுவார்கள். பிடித்து, இப்படியெல்லாம் நீ வெண்ணெயை திருடி தின்னலாமா கண்ணா, எங்கள் வீட்டு வெண்ணெயெல்லாம் இப்படி எடுத்து திங்கிறாயே என்று கேட்பார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது கண்ணன் ஒரு நாள் யோசித்து பார்த்தான். இந்த வெண்ணெய் திருடுகின்ற பொழுது காட்டிக் கொடுப்பது மணி. எனவே இந்த மணியிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மணியை பார்த்து ஒரு நாள் சொன்னார், இன்றைக்கு நான் வெண்ணெய் திருடுகின்ற பொழுது நான் உள்ளே செல்லுவேன். நான் தவழ்ந்து சென்று திருடுகின்ற பொழுதெல்லாம் நீ ஒலிக்கக்கூடாது என்று சத்தியம் செய்து கொடு என்றார். உடனே மணியும் சத்தியம் செய்து கொடுத்தது. அந்த மணியினுடைய நாக்கு அசையக்கூடாது. அப்படி அசைந்து ஒலித்தால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் வந்து கண்ணனை கையும் களவுமாக பிடித்து விடுவார்கள். உடனே அது ஒரு ஒப்பந்தம் செய்து கொடுத்தது. இன்றைக்கு நான் ஓசையை எழுப்பவில்லை, நான் அடிக்கவில்லை, நீ தாராளமாக வெண்ணெயை எடுத்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டது. கண்ணன் உடனே மிக மகிழ்ச்சி அடைந்து கொண்டு அவன் வீட்டிலிருந்து அடுத்த வீட்டு உருக்கி சென்றான். தவழ்ந்து கொண்டே சென்றான். இந்த மணி ஒலிக்கவில்லை. திரும்ப மறுபடி உரி இருக்கும் இடத்திற்கு சென்றான். அந்த அறைக்குள் நுழைந்தான். அப்பொழுதும் மணி அடிக்கவில்லை. அவருடைய பட்டுக்கயிற்றிலே இருக்கிற மணி பொறுமையாக இருந்தது. அந்த சின்ன குட்டி மணியாக இருப்பது ஒலிக்காமலேயே இருந்தது. பிறகு ஒரு உரி மீது ஏறினான். உரிக்குள் கையை விட்டான். அப்பொழுதும் ஒலிக்கவில்லை. பிறகு அதில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து வாயிலை வைத்துக் கொண்டான். கலகலவென்று மணி அடித்து விட்டது. மணி ஒலித்தவுடனே அந்த வீட்டில் உள்ளவர்கள், பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், கண்ணனுக்கு தாய், அத்தனை பேரும் வந்து கண்ணனை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். உடனே கண்ணனுக்கு கோபம் வந்து விட்டது. மணியை பார்த்தான். மணியை பார்த்து, நீ சத்தியம் தவறிவிட்டாயே, நீ இப்படி ஒலிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த ஒலித்து என்னை காட்டிக் கொடுத்து விட்டாயே என்று கேட்டானாம். அதற்கு மணி ஒரு அற்புதமான பதிலை சொல்லியது. அதைத்தான் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மணி சொல்லியதாம், நீ தவழ்ந்து வருகிற பொழுது நான் அடிக்கவில்லை, நீ நடந்து வருகிற பொழுது நான் அடிக்கவில்லை, நீ உரியின் மீது ஏறுகின்ற பொழுது அடிக்கவில்லை, உரிக்குள் கையை விடுகின்ற பொழுதும் நான் அடிக்கவில்லை, உள்ளே இருந்து வெண்ணெயை அடிக்கின்ற பொழுதும் நான் ஒலிக்கவில்லை, உன் வாயில் வைத்துக் கொண்டிருந்த பொழுது மட்டும்தான் நான் மணி அடித்தேன். ஏன் தெரியுமா? இறைவனுக்கு நாம் நைவேத்தியம் கொடுக்கின்ற பொழுது அடிக்க வேண்டியது மணியின் கடமை என்று சொன்னதா. மணியினுடைய கடமையை அது நிறைவேற்ற வேண்டும். ஆகையினாலே இறைவனுக்கு நைவேத்தியம் கொடுக்கின்ற பொழுது மணி ஒலிக்க வேண்டுமல்லவா என்று கேட்டதாம். அத்தனை பேரும் அசந்து போனார்களாம். அதுபோல ஒருவர் வாழ்க்கையிலே பிறவி பயன் கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் பிறவிக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு தொண்டு செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. பொதுவாகவே நாம் உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்து அதன் மூலமாக நாம் நன்மைகளை அடைய வேண்டும். வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தித்தான் சிவபெருமான் கூட தியாக வாழ்க்கையா வாழ்ந்து தியாகராஜன் என்ற பெயரிலே அவர் இருக்கின்றார். அவர் நமக்கெல்லாம் நல்ல ஆடைகளை தந்துவிட்டு அவர் புலித்தோலை அணிந்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் நல்ல ஆபரணங்களை தந்துவிட்டு அவர் பாம்பை கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கின்றார். தியாக வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல வளம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க இறைவனுடைய முழு அருளுக்கும் பாத்திரமாகலாம் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொள்கை பிடிப்போடு செயல்படும் நாள். குடும்ப சுமை கூடுதலாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்காகும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். 8லே செவ்வாய் இருப்பதால் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் பயணங்களால் உங்களுக்கு பலனும் உண்டு, விரயங்களும் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும். உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சொந்தங்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நாள். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன செய்யலாம் என்று பலவித வழிகளில் யோசிப்பீர்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேறும் நாள் இந்த நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாள். தடைகள் அகலும், தனலாபம் கிடைக்கும், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறப் போகிறீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி உயர்வுகளும் கூட கிடைக்கலாம். நாடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்கும் அளவுக்கு இன்றைக்கு வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருச்சந்திர யோகம் செயல்படும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கூடுதலாக தொழிலிலே லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நீண்ட தூர பயணங்களை ஒருவர் செய்ய நினைத்தால் அதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும். செலவுகள் அதிகரித்தாலும் கூட வரவுகள் அதற்கேற்ற விதத்தில் வந்து கொண்டிருக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்தவர்கள் வந்திணைந்து பிரியமுடன் பேசும் நாள். பிணக்குகள் அகலும், இணக்கங்கள் கூடும். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் விடுவீர்கள். சொந்தங்களின் வாழ்த்துக்களோடு ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றன. தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, வீட்டு பராமரிப்பில் வேகம் காட்டும் நாள். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விரயங்களை சமாளிக்க விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. என்ன இருந்தாலும் இன்றைக்கு 2 செவ்வாய் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் காப்பாற்ற இயலாது. குழந்தைகளில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 உங்களுக்கு வெற்றி பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். வீடு இடம் வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே தன லாபம் வந்து சேரும். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். போன் மூலம் பொன்னான தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரலாம். குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சியாகும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தனித்து நீங்கள் இயங்க வேண்டும் என்று பிரியப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வில் வந்து ஏதேனும் தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். குருவின் பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று ஒவ்வொன்றாக அகலும். இன்றைக்கு மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். பகை பாராட்டாமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் பகையாகி போகலாம். உறவினர்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்ய முன்வருவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, தொட்ட காரியங்களில் வெற்றி பெற இன்று கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். ஜென்மத்திலே கேது இருப்பதால் அதை குறு பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துவதால் உடல்நலம் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, 5ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். 4-9 அதிபதியான சுக்கிரன் சப்தமாதிபதியோடு இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும். ஏற்பட்ட பிணக்குகள் அகலும். இணக்கங்கள் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். பணிகளில் இருந்த தொய்வு அகலும். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே ஆனந்தம் வழங்கும். ஆடை ஆபரணம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மின்சாதன பொருட்களை வாங்குவதிலும் உங்கள் கவனம் செல்லும். கல்விக்காக எடுத்த முயற்சியும் கலைக்காக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் இதுவரை இருந்த குழப்பங்கள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள், அதாவது தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு. இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.